ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வெங்கி சாரா வைப்ஸ். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது உங்க ஹேர் வந்து growth நல்லா இருக்கு, ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம நிறைய பேசணும். வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹேர் ஃபால்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ இருக்கிற என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா, 12th படிக்கும் போது, அதாவது 12th ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ இருந்த ஹேர்ல நாலுல ஒரு பங்குன்னு தான் நான் சொல்வேன். ஆக்சுவலி அவ்வளோ ஹேர் ஃபால் இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கான்சியஸ்க்கு வந்து நான் வந்து ஹேரை கேர் பண்ணும் அப்படின்ற கான்செப்ட்குள்ளேயே வந்திருக்கேன். மெஜாரிட்டி ஆஃப் லேடிஸ் வந்து ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் வந்து ஹேர் ஃபாலாக தான் இருக்கும். ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்லைன்ல கிடைக்கிற ஷாம்பு, ஆன்லைன்ல கிடைக்கிற ஆயில்ஸ், இதெல்லாம் மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல போதும் அது எல்லாத்தையும் வாங்கி தலையில போட்டு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து யூஸ்வலா இருக்கிறத விட அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சாலே ஆர்கன் ஏதாவது உள்ள அடி வாங்கியிருக்கா அப்படி பார்க்கணும். அதாவது தைராய்டு, பிசிஓடி, டயபெட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் கண்டிஷன் இருக்கான்னு ரோல் அவுட் பண்ணணும். அதனாலயும் வந்து நம்ம என்னடா இது இவ்வளோ முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நிறைய பேர். அந்த மாதிரி ஏதாவது டிசீசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எனக்கு இடையில வந்து ஹைப்போதைராய்டு இருந்துச்சு. அப்போ அவ்வளோ ஹேர் ஃபால், சொல்ல முடியாத அளவுக்கு ஹேர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஆர்கன் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா பாருங்க. அது இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து முடி ஹேர் ஃபால்க்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் லெவல். அதையும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணியே ஆகணும். லைக் நீங்கள் 10th 12th படிக்கிற பசங்க, இன்னொன்று வந்து சிஏ, அந்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காக ஸ்டடீஸ் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா ஹேர் ஃபால் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அதை நம்ம க்யூர் பண்ணவே முடியாது. அந்த ஸ்டேஜுக்கு தாண்டி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஹேர் கேர் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப். கண்டிப்பா நம்ம அந்த அடிக்குவேட் ஸ்லீப் வேணும். அடிக்குவேட் ஸ்லீப் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து மேஜர் ரோல் வந்து ஹேர் க்ரோத்ல வந்து ப்ளே பண்ணுது. அதனால வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வந்து நம்ம தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம தலையில வந்து ஒரு 2-3 நாள் குளிக்கிறதுனாலே, இது நம்ம தலையை வந்து சொரிஞ்சு பார்த்தோம்னா நம்ம நகத்துலலாம் அந்த ட்ரைனஸ், அந்த டர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து படிய விடக்கூடாது. அந்த மாதிரி 2 டேஸ்லயே வந்து நீங்க தலைக்கு குளிச்சுட்டு படியுது அப்படின்னா வந்து ஆயில் வைக்கணும். அதாவது ஆயில் உங்களை வந்து டெய்லியும் நான் வைக்க சொல்ல. ஹேர் ஃபால்ல வந்து நீங்க பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஹேர் ஃபால் ஆகுது இந்த ஆயில் அந்த ஆயில்னு வாங்கி தடவுறது தான் நம்ம பெரிய மிஸ்டேக்கு. நார்மல் செக்கு தேங்காய் எண்ணெயே மோர் தென் இனஃப். அது கூட ஒரு 20%, 80% தேங்காய் எண்ணெய் பிளஸ் 20 ஒரு 10% நல்லெண்ணெய், 10% விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இது எதுக்காகனா ஹெட்ல வந்து கூல் பண்ணணும், அந்த ஹீட்னஸ் வந்து கம்மி பண்ணும். ஹீட்டை கம்மி பண்ணாலே அது ஒரு ரீசன். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஹேர் க்ரோத் ஆயிடும். ஸ்கேல்ப், மெயினா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே விடக்கூடாது. அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு குளிச்சிடணும். அந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணீங்கன்னா வந்து அந்த ஹீட்டால முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். தென் வந்து ஹேர் மாஸ்க். நான் ரொட்டீனா ஃபாலோ பண்ற ஹேர் மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக் ஒயிட் இருக்கு இல்லையா, எக் ஒயிட். அந்த எக் ஒயிட்டை வந்து நான் வந்து இது எக்கோட வந்து எல்லோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து எக் ஒயிட் வந்து எடுத்துக்கோங்க. எக் ஒயிட்டை வந்து தடவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எண்ணெய் வச்சிருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும். அதை வந்து அது ஒரு ஹேர் மாஸ்க். இன்னொன்று வந்து இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் ஹீட்காக சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சிட்டு ஒரு ஹேர் மாஸ்கா யூஸ் பண்ணுங்க. தென் இன்னொரு விஷயம் நான் ஃபாலோ பண்றது என்னன்னா, அந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் இப்போ அரைநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, இந்த சைஸ்ல இருக்கும்ல, அந்த நெல்லிக்காவை வந்து சாதம் வடிச்ச கஞ்சி அதுல வந்து ஊற வச்சு 2-3 டேஸ் வச்சு அது தலையில வச்சு குளிச்சு பாருங்களேன். அவ்வளோ ஒரு பாடி வந்து அவ்வளோ ஒரு கூலிங்கா ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு தென் வந்து இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல நியூட்ரியன் ஃபுட், எவ்வளோ இருக்கு நியூட்ரியன் ஃபுட்டு, குட் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிங்க. அதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தைராய்டும் ரெடியூஸ் ஆகும், ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும், ஸ்கின் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. குட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து தெரியும். இன்டேக்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். வாட்டர் வந்து அட்லீஸ்ட் வந்து 2 to 3 லிட்டராச்சும் இன்டேக் எடுத்துக்கோங்க. லைக் கான்ஷியஸ் ட்ரிங்கிங். நம்ம வந்து ஹேருக்காக வச்சும் ஒரு கான்ஷியஸா வந்து இத்தனை லிட்டர் நம்ம குடிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு வாட்டரை வந்து குடிங்க. கண்டிப்பா வந்து வாட்டர் இன்டேக் அதிகமா எடுத்துக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஹேர் க்ரோத் ஜேர்னி, ஹேர் க்ரோத் ரீகெய்னிங் எல்லாமே இதுதான், இந்த ஸ்டோரி தான்.
ஸோ நீங்கள் வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட்டை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் எனக்கும் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா. தேங்க்யூ.